நானும் சார்பட்ட பரம்பரடா. இது வந்து கம்பெனி நிவியா எல்லாமே கம்பெனி தான், கம்பெனி பிராண்டட். அதே நிவியாவில் மண்ணில் விளையாடுறதுக்கு வந்து இது போட முடியாது. மண்ணில் விளையாண்டா என்ன ஆகும்னா ஒன் சைடு கம்ப்ளீட்டாக தேஞ்சிரும். ஸோ வந்து அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க அங்கங்கே ஆணி அடிச்சு வைக்கிற மாதிரி நிற்குது. அதுக்காக விடுவாங்களா பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சர் ஆகும், இது பஞ்சர் ஆகாது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா புதுசாக ஒரு கெட்டப் நிற்கிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக என்னுடைய கெட்டப்பை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாங்க இன்றைக்கி நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் இருக்கும். பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா கொசவம்பாளையம் மெயின் ரோட்டில் மான்சர் ஸ்போர்ட்ஸ் என்ற ஷாப்பில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா ரீட்டைலையும் தராங்க, ஹோல்சேலையும் தராங்க. என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க. இங்கே வந்து கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் மட்டும் கிடையாது, எவ்ரி திங் ஸ்போர்ட்ஸோட திங்ஸ் இங்கே வாங்கிக்கலாம். அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். வாங்க வீடியோ கூப்பிடலாம். பக்கத்தில் நம்ம ப்ரோ இருக்கார். இந்த ஷாப்போட டீட்டெயிலாக அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ ப்ரோ. ஹாய். இந்த ஷாப்பு எத்தனை வருஷமாக நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 1.5 இயர்ஸாக. இப்போ ஒரு 6 மந்த்ஸாக இங்கே வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கீங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே வச்சுருக்கோம். எல்லா ஸ்போர்ட்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிளில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ வந்து கிரிக்கெட்டுக்கான ஆக்சசரிஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸுமே வச்சுருக்கோம். நீங்கள் ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், ஷட்டில் கார்க் எல்லாமே வச்சுருக்கோம். கேரம் போர்டு, இண்டோர் கேம்ஸ்லேருந்து அவுட்டோர் கேம் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி கிரிக்கெட். ஆமாம், அதிக திங்ஸும் அங்கே இந்த உங்கள் ஷாப்பில் அதிகமாக இருக்குது. ஓகேங்க. இதோட ரேட்டு எப்படி தந்துக்கிட்டு இருக்கீங்க கஸ்டமருக்கு? ஹோல்சேலில் ஒரு ரேட் தர்றீங்க, ரீட்டைலில் ஒரு ரேட் தரீங்க. நீங்கள் எப்படி கஸ்டமருக்கு தந்துக்கிட்டு இருக்கீங்க? கஸ்டமர் எந்த மாதிரி விருப்பப்படுறாங்க உங்கள்கிட்ட? மெயினாக பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் தான் எங்களுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக இருக்காங்க. ஹோல்சேலில் வந்து வாங்குறவங்க 1 or 2 ஷாப் தான் இருக்காங்க. நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டென்னிஸ் பால் அண்ட் ஸ்டம்பர் பால்லாம் இருக்குது. ஓகே. அவங்களில் கொஞ்சம் கான்டாக்ட் அதிகம். ஸோ அவங்க வந்து நிறைய வருவாங்க. அந்த பேட்ச் பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஹோல்சேல்னா குறிப்பிட்ட ஒரு 10 பேட்டு எடுக்கணும், இல்லாட்டி 10 பால் எடுக்கணும், இல்லாட்டி லாட்டாக எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்களா? இல்லை எனக்கு 10க்குள்ளே எவ்வளோ பீஸ் எடுத்தால் நான் ஹோல்சேலில் கொடுப்பேன், அது நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தருவேன்னு ஏதோ ஒரு சாய்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? தருவோம். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து 10 பேட் எடுக்கிறீங்க, அடுத்த டைம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 10 பேட் தேவைப்படாது. நீங்கள் வந்து ரெகுலராக அதே மாதிரி எடுத்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டே தருவோம். ஓகே ஓகேங்க. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி திங்ஸ் பற்றி பார்க்கலாங்களா? ஓகேங்க. ஃபஸ்ட்டு என்னோடைய ஸ்போர்ட்ஸோட திங்ஸ்? பல்லடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபுட்பால் ஃபேன்ஸ் பல்லடத்தில் நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்பால் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து ஒரு 60-70 வயசு வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. கண்டினியூஸாக விளையாடுறாங்க. ரெகுலராக ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்பால்லேருந்தே பார்த்துருவோம். ஓகே. ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிவியா சிந்தட்டிக் இருக்குது. நிவியா சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு 900 அந்த ரேஞ்சுக்கே தரும். 900 ஒரு பால் வந்து 900 சிந்தட்டிக். ஸ்டிச்சில் போனீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சு வேணும்னா ஒரு 700 அந்த ரேஞ்சிலேருந்தே வரும் நிவியாவில். அதாவது நிவியா இது வந்து கம்பெனி நிவியா எல்லாமே கம்பெனி தான், கம்பெனி பிராண்டட். ஓகே. அதே நிவியாவில் ஷூஸ் பார்த்தீங்கன்னா டாமினார் இருக்குது நம்மள்ட்ட. டாமினார் ஷூஸுங்களா? ஆமாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்களா? பார்க்கலாம். ஓகே. பாலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏறு அடிக்கணும். நம்ம ஏறு எடுத்து ஃபுல் பண்ணால் ஒரு பால் ரெடி. நம்ம வந்து கிரவுண்டில் சரி எங்கே வேணால் நம்ம உதச்சி விளாட்ல. நம்ம ஃபுட்பாலுங்கிற அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். டாமினார் ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மேட்லாம் க்ரீன் மேட்லாம் விளையாடுவாங்கல்ல, க்ரீன் மேட்டில் இண்டோரில் விளையாடுவாங்க. அந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு டாமினார் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமமாக. ஸ்போர்ட்ஸ் ஷூ ஃபுட்பாலுக்காக வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950-900 அந்த ரேஞ்சுக்கே கொடுப்போம். ஹோல்சேல்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம். ரீட்டைல்னா ஒரு 950-900 அந்த ரேஞ்சு தருவோம். அந்த ரேஞ்சு தருவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் விளையாடுறதுக்கு வந்து இது போட முடியாது. மண்ணில் விளையாண்டா என்ன ஆகும்னா ஒன் சைடு கம்ப்ளீட்டாக தேஞ்சிரும். ஸோ வந்து அதுக்கு தனியாக சீகாவில் வருது. சீகா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும், கொஞ்சம் எல்லாரும் ஈஸியாக வாங்கக்கூடிய ரேட்லேயே. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்கேயுமே கொடுக்காத ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஒரு 470 அந்த ரேஞ்சுக்கே கொடுக்குறோம். ஒரு ஹோல்சேலில் தான் 470 கொடுப்பாங்க. ஹோல்சேலில் 470 தான் கொடுப்பாங்க. நாங்கள் ரீட்டைலே 470 தான் கொடுக்குறோம் சீகாஸ். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃபுக்காக அதை மண்ணில் விளையாடுவாங்கள்ல ஃபுட்பால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க அங்கங்கே ஆணி அடித்து வைக்கிற மாதிரி நிற்குது.
பொதுவாகவே வந்து ஸ்போர்ட்ஸோட ஷூன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நம்ம ரன் பண்ணும்போது சரி, இல்லை எங்கே ப்ளே பண்ணும்போது சரி, நம்ம எங்கேயும் ஸ்லிப்பாகி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹீல்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்கவே ஒரு பயமாக இருக்குது, பார்க்கவே அந்த மாதிரி ஹீல்ஸ் இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்கார்டு இருக்குது. சின்கார்டுங்கிறது இந்த நீக்கு கீழே சப்போர்ட்டுக்கு அந்த முட்டியில் குதிரை பாதைன்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து அடிப்பட்டால் பயங்கரமாக வலிக்கும், உதச்சிருவாங்க பால் உதைக்கும் போது தெரியாமல் பட்டுரும். கண்டிப்பாக அதுக்காக சேஃப்டிக்கு வைக்கிறது. இது வந்து பழைய மெத்தடு, ரோப் வச்சு கட்டிங் போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்ஸ்குள்ளே இப்போல்லாம் பெருசாக தொட வரைக்கும் ஷாக்ஸ் போடுறாங்களா, அதுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலோட ஐட்டம்ஸ். அப்புறம் நானே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி இந்த மாதிரி பேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்ததில்ல. கண்டிப்பாக இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பேடு, தை பேடு எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் நேருக்கு நேரம் இந்த வீடியோக்காக பார்த்துட்ருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு எல்லாமே. ஃபுட்பால் நெட்டு, ஃபுட்பால் ஆங்கிள்ஸு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஷூ, ஷாக்ஸு, ஃபுட்பால் நெட்டு, ஆங்கிள் இது அந்த மார்ஜினுக்குலாம் வைப்பாங்க. பார்டருக்கு ப்ளே பண்ணுறப்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வைக்கிறது. அதே கோனு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஓகேங்க. எல்லாம் பார்த்துருப்போம், நம்ம தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்துருப்போம். அங்கங்கே வந்து ரவுண்டாக வச்சுருப்பாங்க. அதோட இதுதான் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மார்ச் ஷட்டில் ரன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வார்ம் அப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களா? அதே தான். ஓகேங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்மளே நம்ம இறங்கி விளாட்லாமான்னு தோணுது. பார்த்தீங்களா, ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போது, ஒரு திங்ஸ் பார்க்கும்போது. ஆனால் நம்ம ப்ரோ எடுத்து காமிக்கும் போது நான் ரோடியே காமிச்சிட்டேன். அந்தளவுக்கு ஜாலியாக இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது. ஓகே, வேறு என்ன திங்ஸ்னா வச்சு நம்ம ப்ரோ அடுத்து இது என்ன பால்? நீ ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால். எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிவ்யா தான் யூஸ் பண்ணுவாங்க. நிவ்யா பிராண்டு தான் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாகவே நம்பர் 1 சொல்லலாம். நிவ்யா பால் வந்து ப்ரிடாமினேட்டாக யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிவ்யா கிடைக்கும். நம்ம நிவ்யா பால்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்டிச்சுக்கும் சிந்தட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சர் ஆகும், இது பஞ்சர் ஆகாது. டிஃப்ரெண்ட் என்னென்னா இது வந்து பஞ்சர் ஆகும், இது பஞ்சர் ஆகாது. இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காற்றும் இறங்காது இதில் சிந்தட்டிக்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று அடிக்கடி இறங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் தான் விளையாடுவாங்க. கொஞ்சம் நல்லா இந்த மேட்ச் டோர்னமெண்ட்லாம் விளையாடுவாங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ என்ன நம்ம சொல்கிறாரு, பஞ்சர் ஆகும், பஞ்சர் ஓட்டணும்னு சொல்கிறாரு. பால்லே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்மளோட ஸ்போர்ட்ஸு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஏறு அடித்த பந்தில் விளாட்றப்போ இந்த மாதிரி சொன்ன சிந்தட்டிக் டிஃப்ரெண்ட்லையும் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஐட்டங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே நம்மளுக்கு ஏர் ஃபில் பண்ணி வரும். அந்த ஏர் வந்து நம்மளுக்கு குறையாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறதுக்காக அவங்களே அடிச்சு தான் கொடுப்பாங்க. ஏர் ஃபில்லாகவே இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற ஷூஸ், வாலிபாலுக்கு யூஸ் பண்ணுற ஷூஸ் இருக்குது. ஸோ காமனாக வந்து ஃபுட்பாலுக்கும் சரி, வாலிபாலுக்கும் சரி தனித்தனி ஷூ இருக்குங்களா? இந்த நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாங்க, தனித்தனி ஷூஸ் இருக்குது. தனித்தனி ஷூஸ். ஆமாம், ஏன்னா ஃபுட்பால்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தூரம் ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அது கிரவுண்டே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் வாலிபால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டை அந்த மாதிரி தான், அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட பால் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஒரு 900லேருந்து தரோம். ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து இருக்குது. 600, 550லேருந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கிட்ஸ் விளையாடுறது மாதிரி, கிட்ஸ் விளையாடுறதுக்கு இல்லை விளையாண்டுக்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வேகமாக அடித்து விளையாடாமல் சும்மா நார்மலாக விளையாடுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் சும்மா டைம் பாஸ்க்கு விளையாடுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 300, 350 அந்த ரேஞ்ச் தான். 300, 350 அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், ரீட்டைல் 350 இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். ஆமாம், இது ஹோல்சேலில் கொடுத்து எந்த மாதிரி எத்தனை பீஸ் கொடுப்பீங்க? இல்லை அதான் நான் மினிமம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியணும் அவங்க கண்டிப்பாக 10 பீஸாவது எடுப்பாங்க, அவங்க கண்டிப்பாக ரெகுலராக எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே தருவோம். ஹோல்சேல் ரேட்லேயே கண்டிப்பாக தருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாலிபால் நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 300லேருந்தே நம்மள்ட்ட இருக்குது. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது 300 யூஸ் பண்ணுவாங்க. காஸ்கோ பார்த்தீங்கன்னா 1500 வரும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்ச் வரும்னா அது அவங்க என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, சும்மா வீட்டில் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். டோர்னமெண்ட் போக போக ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டோர்னமெண்ட் போகிற நெட்னா ஒரே நெட்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக தரீங்களா நீங்கள்? ஒரே நெட் இல்லை, அதில் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம மேட்சுக்கு போனாலும் அதுக்கு தனியாக நெட்டு தர்றீங்க, ப்ராக்டிஸ் எடுத்தால் அதுக்கு தனியாக நெட்டு. ஓகேங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தனியாக 300 ஏன்னாச்சு கம்மி காஸ்ட்டில் தான் கேட்பாங்க. டோர்னமெண்ட்னா கொஞ்சம் ஏன்னா வேகமாக அடிப்பாங்க, நெட்டு வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்போர்ட்ஸோட? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சார்பாட்டா படம் கூட வந்து நல்லா ஹிட் ஆச்சு. நம்ம அதுக்கே போய்டும். பாக்ஸிங் கிளவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஒரு 600 அந்த ரேஞ்சுக்கே கொடுக்குறோம். 600 ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 400 சின்னதாக இருக்குது. இது வந்து 600 அந்த ரேஞ்சே இருக்குது. இருங்க ப்ரோ, நான் வந்து ஒரு ரொம்ப நாளாக நான் பாக்ஸிங் விளையாடுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் க்ளோஸ் பார்த்துக்கின்னு போட்டு பார்த்து உங்களை ஒரு கிக் பண்ணிக்கலாங்களா, இல்லாட்டி ஒரு குத்துலாங்களா உங்களை பாருங்கள். க்ளோஸ் பார்த்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பாக்ஸிங் க்ளோஸ் போடுறேன். நான் பார்க்கும்போது நானும் சார்பட்டா பரம்பரடா அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது நம்ம க்ளோஸ் பார்க்கையில். பார்த்தீங்களா, என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் பாக்ஸர் இருக்கா இல்லை காமெடியாக இருக்க தெரியல உங்களுக்கு. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டு நிற்கிறேன். நான் யாராவது நம்ம குத்தணும் போல இருக்கு, நான் யாரை குத்தணும் தெரியல. நம்ம ப்ரோவை குத்துனா அவரை பயந்துக்கு வரல இல்லை சங்கடப்பட வர தெரியல. இருந்தாலும் லைட்டாக ஒரு குத்து பார்ப்போம் நம்ம. ப்ரோ சாரி ப்ரோ நம்ம குத்திட்டோம். ரொம்ப நாள் ஆசை தெரியல, இருந்தாலும் யாரும் ஓங்கி குத்துறது நம்மளுக்கு ஆசை. கண்டிப்பாக யாராவது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைப்பாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, இது என்ன ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பேக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மண் துணி வீரபாகு கூட குத்திட்டு இருப்பார். வீரபாகு ஓகே ஓகேங்க, அதே பேக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 290 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. 290லேருந்தே இருக்குது. ஓகே, உள்ள நம்ம இப்போ குத்துறாங்களா, உள்ள என்ன போட்டு நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா துணி பஞ்சு கொஞ்சமாக போடுவாங்க, அப்புறம் மண் ஓகே அந்த மாதிரி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதனால சேஃப்டியாக வந்து குத்திக்கிறது அப்படியே ஆமாங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஷர்ட் ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் ஷார்ட்ஸு. நம்ம திருப்பூரில் இருந்துட்டு இதெல்லாம் பற்றி பேசுகிறது வந்து நல்லா இருக்காது ப்ரோ. இது இந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி ப்ரைஸில் பண்ணிட்டுருங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் 220 கொடுக்குறோம். 220. ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ருபீஸ் கம்மியாக வரும் நீங்கள் எடுத்தீங்கன்னா. ஹோல்சேலில் 20-30 ருபீஸ் இன்னும் கம்மியாக வரும், லெஸ்ஸாக வரும். ஒரு 180 அந்த ரேஞ்சுக்கே தரலாம். ஒரே கிளாத் தானுங்களா இது? பாலிஷ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NS லைக்ரான்னு சொல்லுவாங்க, இந்த கொடை மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு லைக்ரா வந்து அவுட்லாக் பண்ணாங்கன்னா அந்த ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து இது நல்லா இருக்கிறதுனால இது வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து போகிறதுக்கு உங்களுக்கு நனைஞ்சாலும் ஈரம் வந்து சீக்கிரம் காஞ்சிரும். மலையில் விளையாடுறவங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மெட்டீரியல். அதே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அம்பர்லா வந்து கிளாத்து. நம்ம அம்பர்லா கொடை மெட்டீரியல் தான் அம்பர்லாம் இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம். கொடை மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மாதிரி இருக்கும். போட்டாலே நம்ம போட்டு நம்ம ப்ளே பண்ணாலும் சரி, ரன்னிங் ரேஸுக்கு போனாலும் சரி, நம்ம போட்டிருக்க ஃபீலிங்கே இருக்குது. அந்த அளவுக்கு லேசாக பேப்பர் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. இது வந்து அவுட் லாக்கு இன்னர் லாக் டபுள் லாக் வரதுனால உங்களுக்கு கிழியவும் கிடையாது. உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்டாக ஆகும், உங்களுக்கு கிளியறதுக்கு வாய்ப்பே இருக்காது. வாய்ப்பே இருக்காது. நம்ம எப்படி போட்டாலும் எப்படி ரன்னிங் போனாலும் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளியாதுங்கிறாங்க ப்ரோ. ஓகே, இதெல்லாம் டிஷர்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்னோ குவாலிட்டி, கொஞ்சம் ஹை குவாலிட்டி கேட்பாங்கள்ல, அவங்களுக்கு பிராண்டடாக கேட்குறவங்களுக்கு டெக்னோ பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் வேரில். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 380 370 அந்த ரேஞ்ச் வரும். 380 டிஷர்ட் மட்டும் 380. ஹோல்சேல்னா ஒரு 40 ரூபா கம்மியாக வரும். இதில் வந்து எத்தனை கலர் வச்சுருக்கீங்க? இந்த இதில் 8 கலர் வரும். இதில் 8 கலர் வரும். ஓகே, இதில் 2 in 1 சிங்கிள் கலருங்களா? சிங்கிள் கலர் தான். 2னா டபுள். இப்போ நான் போட்டிருக்கேன், இது கூட டெக்னோ தான். இது டெக்னோ. ஆமாம். ஓகேங்க, சூப்பர். இதே மாதிரி இருக்குது. அப்புறம் லோயர் இருக்குது. லோயர் வந்து பார்த்தீங்கன்னா இது லைக்ராவில் வருது. இது வந்து டெக்னோ கிடையாது, இது நார்மல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லைக்ராவில் வருது. சும்மா நார்மல் மெட்டீரியல் தான், லைக்ரா மெட்டீரியல். இதில் டெக்னாலஜியும் வேணும்னா பிராண்டடாக எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் லோயர் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் இருக்குது. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ லோயர்னு சொல்லுவாங்க. டெக்னோ. இது வந்து லைக்ராலேயே வந்து உங்களுக்கு இந்த சாஃப்டாக இருக்கும், டபுள் லேயர் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு போட்டிருக்க ஃபீலிங்கே இருக்காது. விளையாடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து 2-3 ஸ்போர்ட்ஸோட ஐட்டங்களை காமிச்சிருக்கீங்க. குறிப்பிட்ட நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் தரும்போது எனக்கு இதோட காஸ்ட்லியான பொருட்களை வேணும், இதோட காஸ்ட்லியான திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து கேட்டால் நீங்கள் உடனே ரெடி பண்ணி கடையில் ஸ்டாக் இருக்குல்ல, ரெடி பண்ணி தர மாதிரி சைஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக. நீங்கள் இப்போ இதை விட அதிக ரேஞ்சில் கேட்பாங்க, இல்லை கொஞ்சம் பிராண்ட் வந்து வேறு கேட்பாங்க. இப்போ டெக்னோ இருக்குது, கிளாசிக் போலோ இருக்குது, அந்த மாதிரி பிராண்டு வேறு கேட்பாங்க. அந்த மாதிரி வேணும்னா ஒரு நாள் ஆர் 2 days அதுக்குள்ளேயே வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, அந்த டிஷர்ட் ஷார்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற திங்ஸ் எல்லா பொருளுமே. இப்போ SF பேட் நம்மள்ட்ட இல்லைன்னா அது வந்து அதில் நிறைய மாடல் இருக்குது, வெரைட்டி நிறைய இருக்குது. இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா SG SSலாம் மெயினாக பண்ணுறோம். அதில் வந்து SFலாம் நிறைய கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அடுத்த நாளே வாங்கி கொடுத்துடலாம், உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க கஸ்டமர். சூப்பருங்க. இப்போ நம்ம ப்ரோ வந்து ஒரு 2-3 ஸ்போர்ட்ஸை பற்றி காமிச்சாரு. அதுவும் இல்லாமல் இன்னும் நம்மளோட டிஷர்ட் ஷார்ட்ஸ் லோயர்ஸ்லாம் காமிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன காமிக்கிற போகிறோம் வந்து எக்ஸசைஸ், நம்மளுடைய பாடியை வந்து ட்ரிம்மாக வச்சுக்கிறதுக்கும் டைட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு திங்ஸ் காமிக்க போகிறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும், கர்லாக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பார்த்துங்க, நம்ம ப்ரோ காமிக்கிறாங்க.
நம்மளாம் சிறுசுங்க, நம்ம சுற்றினா வந்து நம்ம வெயிட்டாக நம்ம சுற்றுவோம். நம்ம ப்ரோ வந்து பெருசெல்லாம் வச்சுருக்காரு நம்ம ப்ரோ. நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், என்னென்ன வெயிட்டுன்னு பார்ப்போம். ஓகே ப்ரோ, இந்த கர்லாக்கட்டை நீங்கள் எப்படி என்னென்ன ரேஞ்சில் தந்துருக்கீங்க? கர்லாக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்து ரேஞ்ச் வரும். வெயிட்டை பொறுத்து? ஆமாங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ. இது வந்து ஒரு 900 800 அந்த ரேஞ்ச் வரும். இது நாட்டுக்கருவைன்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கருவை மரம். இது வந்து கருவை மரம். இது இந்த கேரளா இல்லாட்டி சிதம்பரம் சைட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான பொருள் இது. சிதம்பரம் சைடு அந்த என்ன சொல்லுவாங்க, வேடந்தாங்கல் தாண்டி போனீங்கன்னா அது கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா. ஆமாம், கர்லாக்கட்டை வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா. நான் சுற்றி பார்க்கலாம், அந்த கர்லாக்கட்டையை பார்க்கலாம். கண்டிப்பாக சுற்றி பாருங்க. சுற்றி பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கர்லாக்கட்டை சுற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கர்லாக்கட்டை நான் சுற்றத்தை பார்த்துருக்கேன். எப்படின்னா இப்படி சுற்றுவாங்க படத்துலலாம், இப்போ நிற்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டேஜ் முடியுது, நம்ம இந்த வீட்டை தாங்க முடியல. ஆனால் படத்துலலாம் எப்படி சுற்றுறாங்கன்னு தெரியல. ட்ரிப் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படி உங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும். பண்ணும்போது நம்மளுடைய பாடி வந்து ட்ரிம்மாகவும் நம்ம டைட்டாகவும் ஆயிரும். நான் வந்து எத்தனை கிலோ சொன்னீங்க? 3.5 கிலோ. 3.5 கிலோ தான் நம்ம ட்ரை பண்ணி போயிருக்கேன். இதில் வந்து 6 கிலோ 10 கிலோன்னு வச்சுருக்காங்க ப்ரோ. அதனால் நம்மளால் முடியாது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் கார்க் பற்றி பார்த்துருவோம். ஷட்டில் கார்க். ஓகே. ஷட்டில் பேட் பற்றி பார்த்துருவோம். ஷட்டிலில் பார்த்தீங்கன்னா யோனக்ஸு, மேஸ்ப்ரோ, லீனிங் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆமாம், கம்பெனி நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா யோனக்ஸ் வரும். ஓகே. ஆமாங்க. இது கெட்டிங் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதாவது இந்த கோர்ட்லாம் வச்சு விளையாடுவாங்க, அந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கும் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். வீட்டில் குழந்தைங்க. ஆமாங்க. இது மேட்ச் விளையாடுற மாதிரி. ஆமாங்க. இதில் சின்ன குழந்தைங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஷட்டில் வந்து கொஞ்சம் ஃபேமஸுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசுலேருந்து 3 வயசு எல்லா பசங்களும் விளையாடுவாங்க. சிம்பிளான இந்த ஹைட்டு கொடுத்தோம்னா கீழே அடிச்சிருவாங்க. ஸோ வந்து பேட்டு ப்ரோக் ஆகிறதுக்கோ இல்லை பேட்டு கெட்டிங் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு தனியாக சின்னதாக வாங்கி அதுவும் பண்ணுறோம். ஓகே. இது எல்லாமே ஹோல்சேல்லையும் பண்ணுறோம், நம்ம வந்து ரீட்டைலும் பண்ணுறோம். ரீட்டைல்லாம் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? இது வந்து ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 1600 வரும். 1600. ஆமாங்க. இது வந்து மேட்ச் விளையாடுறதுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான உள்ளது. ஆமாங்க. இது வந்து கெட்டிங் போஸ்ட்னாலும் திரும்பி போட்டுக்கலாம். இதிலே நிறைய யோனக்ஸ்லேயே கிட்டத்தட்ட 12-13 ரூபா வரைக்கும் இருக்குது. அதிலே நிறைய மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா குழந்தைங்களுக்கு விளையாடுறது. இது ஒரு 180 அந்த ரேஞ்சுக்கே கொடுக்குறோம். 180 குழந்தைங்க. ஒரு செட் இருக்கும், 2 இருக்கும், ஒரு இதில் 2 பேட் இருக்கும் அதில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் விளையாடும் போது என்னென்னா நான் மார்க்கிங் ஷூஸ் கேட்பாங்க. ஏன்னா கீழே வந்து மற்ற ஷூ போட்டு போனீங்கன்னா கீழே கோடு விழுந்துடும், அவங்க கோர்ட் வச்சுருக்கவங்க வந்து விளையாட மாட்டாங்க. ஓகே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கிங் ஷூஸ் இந்த மாதிரி இருக்கும். நான் மார்க் ஷூன்னு என்ன மாதிரி எது சொல்கிறேன்? அதான் கீழே வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கும். மண்ணில் விளையாடுறதுனா பிரச்சனை இல்லை, வெறுங்காலில் இல்லை நார்மல் சொல்லி விளையாண்டுக்கலாம். இது வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளைவுட் மாதிரி போட்டிருப்பாங்க வார்னிஷ் கிரிப்புக்காக. கிரிப்பு. அதுக்கு கிரிப்பு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஆமாங்க. இந்த மாதிரி ஷூ இல்லைனா அலோவே பண்ண மாட்டாங்க விளையாடுறது. ஷூவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாங்க. விளையாட சூப்பராக இருக்குது பாருங்க. இது வந்து ஒரே கலர் ஒயிட் ஒரு கலர்? எல்லா கலரும் இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லா கலரும் க்ரீன்லேருந்து ப்ளூ எல்லா கலரும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 1100 கொடுக்குறோம். ஓகேங்க. ஹோல்சேல்லையும் என்ன பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பால் பேட்மிண்டனும் பண்ணுறோம், ஷட்டிலும் பண்ணுறோம், பால் பேட்மிண்டன் எல்லாமே பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூப்பந்துன்னு சொல்லுவாங்க. எல்லோ கலர் பால் இருக்கும், அந்த பாலில் விளையாடுறது. எல்லோ கலர் பால். ஆமாங்க. இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், மரத்தில் வரும் சைடில். ஹெவியாக இருக்குது. ஆமாம் ஆமாம். வுட்டில் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி ஸ்டீலு ஃபைபர் அதில் வரும். இது வந்து வுட்டில் தான் வரும். குவாலிட்டியாக வருது. இதுலேயும் சிந்தட்டிக்கு ஃபைபர் நிறையா இருக்குது இதுலேயும். ஆமாம். இது வந்து சும்மா லோ குவாலிட்டியில் பண்ணுறோம். பெரிய லெவலில் பண்ணோன்னா அதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணிக்கலாம். வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஆமாம். பாலில் விளையாடுற பேட் இது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே. சரி, ஓகே. சொல்லுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரிக்கெட் கேம். இந்தியாவோட பெஸ்ட் கேம்னு சொல்லுவாங்க. எல்லாமே பெஸ்ட் கேம் தான். ஆனால் இந்தியாவை வந்து அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய கிரிக்கெட் நம்ம சொல்கிறாங்க. டிவிலே நம்ம பார்த்துருப்போம், நேர்லேயே பார்த்துருப்போம். ஏன் நம்ம வீதியிலே பார்த்தீங்கன்னாலும் சரி, சின்ன சின்ன பசங்களும் வரையும் பெரிய பெரிய பசங்களாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பாங்க. ரப்பர் பாலில், டென்னிஸ் பாலில் இந்த மாதிரி கிரிக்கெட் விளாடும். கிரிக்கெட் பற்றி அதிகமாக நல்லா சொல்லவும் தேவையில்லை. அது எந்த மாதிரி பேட்டு, எந்த மாதிரி குவாலிட்டி பேட்டு விளாண்டா நல்லாயிருக்கும், கிரவுண்டில் கார்க் பாலில் விளாட்றவங்க எந்த மாதிரி பேட்டு கொடுத்து நல்லா விளாடுவாங்க சொல்லி நம்ம பார்ப்போம். அப்புறம் எந்த மாதிரி பேட்டுன்னு வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி பிராண்டடு, எந்த மாதிரி குவாலிட்டியான பேட்டு வச்சுருக்கீங்க? பேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 குவாலிட்டி இருக்குது. 8-9 பாலில் ஒவ்வொரு பால் விளையாடுறதுக்கு ஒவ்வொரு மாதிரி பேட்டு வரும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் பேட்டுக்கு போயிடலாம். பாக்ஸ் பேட்டுங்களா? ஆமாம். பாக்ஸ் பேட்டு ஏதோ சொல்கிறாங்க. இது பின்னாடி இந்த பாக்ஸ் மாதிரி ஓட்ட போட்டு கேப் போட்டு. ப்ரோ இது எதனால இந்த பாக்ஸ் பேட்டு வந்து வெயிட்டு குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்காக?
சூப்பருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டென்னிஸ் டெம்பர் இந்த மாதிரி பால்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேட்டுங்க. அது வந்து ரொம்ப ஹெவி பால் விளையாட முடியாது, இந்த ரப்பர் பால்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பால், அந்த மாதிரி பேட் விளையாடுவாங்க. ரெட் டென்னிஸ் டெம்பரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஃபேமஸ். தமிழ்நாடுக்குள்ள இதான் ஃபேமஸ் இப்போதைக்கு. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டெம்பர் பாலும் ரெட் டென்னிஸும் பார்த்தீங்கன்னா. இது வந்து வெயிட் வந்து 1 kgலேருந்து 1100க்குள்ளே கொடுக்குறோம். 1 kg 1000. இது வெயிட் கணக்கில் தரீங்களா? ஆமாம், வெயிட் பேட் கணக்கு இல்லை, வெயிட் கணக்கில் ரேட்டை சொல்கிறீங்களா? ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட் ரேட் ஒன்று தான். ஓகே ஓகே. 1500 தருவோம். டபுள் பிளேடு வந்து கோயம்புத்தூர்ல நாங்களும் இதுக்கு முன்னாடி கடை வரதுக்கு முன்னாடி பேட் வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே. நம்ம வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக ஹோல்சேலும் சரி நம்ம ரீட்டைலும் சரி யாராலையும் தர முடியாத ரேட்டு நாங்கள் கொடுக்குறோம். 1500 எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி கெட்டிங் போட்டு இப்போ ப்ளே பண்ணுறவங்களும் இந்த மாதிரி கெட்டிங்கோட விளையாடுவாங்க. அவங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி தரும். தேவையான இப்போ ஒரு சிலர் வந்து இதே பேட்டை ஹீட் பண்ணி கேட்பாங்க. ஹீட் பண்ணால் இது இந்த மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இதே பேட்டு இது வந்து ஸ்ரீநகர் பேட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரோ இது வந்து ரொம்ப காத்தா இருக்குது, இது வந்து வெயிட்டாக இருக்குது. இது ஹீட் பண்ணுறது டிஃப்ரெண்ட். ஹீட் பண்ணுறது இது ஹீட் பண்ணால் ஒரு 20-30 கிராம் கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பால் விளையாடுறது. பூஸ்ட் பால் எல்லோ டென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த பால். அந்த பால் விளையாடுறதுக்கு இந்த வெயிட் போதும். பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காத்தா இருக்குது, பேட்டு மாதிரியே தெரியல. இதை நம்ம குச்சி வச்சு விளாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு காத்தா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 700 கிராம்ஸ்லேருந்து ஒரு 900 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. இது கிராம்ஸ் தான், கிராம்ஸ். கேஜி கணக்கு வராது. கேஜி கணக்கு வராது. சூப்பர் சூப்பர். எல்லோ டென்னிஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ டென்னிஸ் பால். இதுவும் அதே பேட்டு தான், ஸ்ரீலங்கன் பேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டென்னிஸ் பால் விளையாடுறதுக்கு. ஸ்ரீலங்கன் பேட்டுங்கிறது எது சொல்கிறீங்க? ஸ்ரீலங்காவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இந்த பேட். மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு வர்றது ஸ்ரீலங்காலேருந்து டேரெக்டாக வந்து. ஆமாங்க. ஓ சூப்பருங்க. பேட்டுக்கு ஸ்ரீலங்கா ஒன் கண்ட்ரிலேருந்து வரும் இல்லை வேறு அதர் கண்ட்ரி இந்த மாதிரி வச்சு? இந்தியாவிலேயும் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் அதனால ஸ்ரீலங்காவில் தான் வாங்குகிறோம். ஸ்ரீலங்கன் பேட்டு. ஆமாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளாட்டாக போயிருக்குது, உள்ளே வளைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வளைவாக போகுது. இப்போ ஏதோ ஷேப் கப்பல் பேக் சொல்லுவாங்க, கரும்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாரு ஸ்ரீலங்கன் பேட்டு. பேசிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 பேட்டு வகை இருக்குது. இது வந்து பாக்ஸ் பேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேட் தான் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேட் வந்து நிறைய இடத்துல அலோவ் பண்ணுறதில்ல லங்கன் பேட் பார்த்தீங்கன்னா. ஓகே. அதனால அந்த பேட் யூஸ் பண்ணுவாங்க. இது பாக்ஸ் பேட்டு. இது பிளாக் மாம்பான்னு சொல்லுவாங்க. மாம்பா பிளாக் மாம்பா பிராண்டட் நேம்ங்களா? ஆமாம், GLS பிராண்டில் பிளாக் மாம்பா. இது வந்து நம்ம பிராண்டட் பேட்டுங்க. இதுதான் ரெட் டென்னிஸ் பால். ரெட் டென்னிஸ் பால் எல்லாமே. ஆமாங்க. ஓகே ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பேட்டு, அதாவது பின்னாடி ஹோல்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நார்மல் பேட்டுங்க. இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு சிலர் வந்து என்னென்னு நினைக்கிறாங்கன்னா இது வந்து உடஞ்சிரும், ஒரு சிலர் இருந்து இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எங்களுக்கு வந்து நார்மல் சைஸ் பேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். எல்லா பேட் சூப்பராக இருக்குது. வெயிட் உள்ளது இருக்குது, வெயிட் லெஸ்ஸும் இருக்குது, பார்க்க ரொம்ப காத்தாகவும் இருக்கிறது. எல்லாம் நம்ம எந்த ரேஞ்சுக்கு நம்ம கேஜி எதிர்பார்க்குறோமோ, கிராம் எதிர்பார்க்குறோமோ சரி, அந்த அளவுக்கு பேட் வச்சுருக்காங்க. எல்லா பேட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கருவாக வளைவாக சூப்பராக இருக்குது. நம்ம எப்படி ப்ளே பண்ணாலும் சரி, அதிரடியாக விளாண்டாலும் சரி, நம்ம கட்டை வச்சு விளாண்டாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மாட்டுக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பேட்டு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். எல்லா ரேஞ்சிலையும் பேட் வச்சுருக்கோம் நான். எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது. 500லேருந்து பேட் ஸ்டார்டிங் இருக்குது. 500லேருந்து இருக்குது. அதாவது அடல்ட்ஸ் விளையாடுறதுக்கு சொல்கிறேன். சின்ன பசங்க விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா 300 200 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் விளையாடுறதுக்கு இருக்கிற லோ ரேஞ்ச் பேட். இது வந்து ஒரு 550 அந்த ரேஞ்ச் வரும். 550. ஆமாம், அடல்ட்ஸ் விளையாடுறதுக்கு. இது வந்து இது ரப்பர் பால். இது ஒரு டென்னிஸ் ரப்பர் பால் விளையாடுறது. டென்னிஸ் பால் ரப்பர் பால். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கேம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி பேட்ச் இப்போ காமிச்சது எல்லாம். சென்னை 6 லட்சத்து 12 மூவி. அதே ஓகேங்க, சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட்லி கேம் ஸ்டிச் பாலுக்கு போயிடலாம். MRF ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க. இந்த MRF யார் பேட் வச்சுருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உலக கண்ட்ரி கிரிக்கெட் பிளேயருக்கு எல்லாமே தெரியும். நம்ம சச்சின் சேனலுக்கு இந்த MRF உடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. சூப்பராக இருக்குங்க பேட்டு. இவ்வளோ நேரம் நம்ம இதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ரெட் டென்னிஸ் பால். இது வந்து கொஞ்சம் வெயிட் டென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டென்னிஸ். இந்த பால். ஓகே ஓகேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப லட்டு உருண்டை மாதிரி இருக்குது பாருங்கள் பால். ரெட் டென்னிஸ் பால். இது வெயிட்டாக இருக்குது ப்ரோ. இந்த பால் கிரிக்கெட்டுக்காக பண்ணுறாங்களே இது. இந்த பால் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு லோக்கல் கேமில் விளையாடுறதுக்காகவே பண்ணுறாங்க. அது விளையாடுறதுக்காக மட்டும் பண்ணுறாங்க. ஆமாங்க. அதுலேயும் நிவியா, குருபால், விக்கி, எஸ்டின்னு சொல்லிட்டு 4-5 பிராண்ட் இருக்குது. அது எல்லாமே நம்மளையும் பண்ணுறோம்.
ஓகே ஓகே. பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட இருக்குது. இந்த ரெட் டென்னிஸ் பால் 60 ரூபா. எஸ்ஜி மட்டும் 75 ருபீஸ் வரும். மற்ற பால் எல்லாமே 60 ரூபா. எல்லாமே 60 ரூபா. எல்லாமே 60 ரூபா தான். இப்போ கார்க் பாலில் எந்த மாதிரி ரேஞ்சு போயிட்டு இருக்கீங்க? கார்க் பால் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வாங்கினா 330 அந்த ரேஞ்ச் வரும். 330 கார்க் பால். ஆமாங்க. ஒரு பால் வாங்கினீங்கன்னா 55 ரூபா அந்த ரேஞ்சு தான். அதாங்க நம்ம ஒரு பால் 55, ஒரு பாக்ஸ்னால் 6 பால் இருக்கும். ஒரு பாக்ஸில் 6 பால். 6 பால் வாங்கினீங்கன்னா 330 ரூபா வரும். இது வந்து கார்க் பால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக வந்து நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கார்க் பால் தான் விளாண்டுருக்கோம். ஓகே சூப்பருங்க. அடுத்து ஒரிஜினல் கிரிக்கெட் பால் எப்படி இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பால்னு சொல்லுவாங்க. ஸ்டிச் பாலில் ரெட் பால்னு சொல்லுவாங்க. ஒயிட் பால் இருக்குது. ரெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்லலாம் விளையாடுற பால். ஆமாம் ஆமாம். இதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பாலில் தான் விளையாடுவாங்க. அது பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஸ்டிச் பால் சொல்லுவாங்க. ஸ்டிச் பால் விளையாடுறதுக்கு தனியாக பேட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வில்லோன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வில்லோ. இங்கிலீஷ் வில்லோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின்லேருந்து விளையிற மரத்துலேருந்து செய்வாங்க. மரத்துலேருந்து செய்ய இந்தியாவில் அந்த மாதிரி மரங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணால் அதுக்கு பேர் காஷ்மீர் வில்லோ. காஷ்மீர் வில்லோ. மற்ற ஸ்டேட்ஸில் எதுவுமே இல்லை இருக்குது. அது வந்து ஆனால் மேக்ஸிமம் ஃபாரின்லேருந்து அந்த மாதிரி பேட்ஸ் பேட் இந்த பேட். ஆமாங்க. இங்கிலீஷ் வில்லோன்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ் பேட்டுங்களா? ஆமாங்க. ஓகே. எஸ்எஸ்ங்க நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது தானே ப்ரோ? இல்லைங்க, இது ஒரிஜினல். ஒரிஜினல் எஸ்எஸ் வந்து சன்ரைசர்ஸ் வந்து அவங்க பேட் செய்கிறாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சூப்பராக இருக்குதுங்க ஒரிஜினல் பேட்டுங்கிறது. நம்ம ஒரிஜினல் பாலில் விளாட்ற பேட்டு பாருங்கள். எஸ்எஸ்ன்னு சொல்லி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்கேனர் எல்லாமே அதில் இருக்கும். இதில் இருக்குங்க. ஆமாங்க. இங்கிலீஷ் உள்ள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரிஜினல் தான் பண்ணுறோம். ஓகேங்க. இந்த பேட் ஆகட்டும். ஸ்கேனர்னு சொன்னீங்க. என்ன ஸ்கேனர்னு? இது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஓஹோ. இந்த பேட்டோட வெயிட்டு, ரேட்டு ஸ்கேனர் வச்சுருக்காங்க. இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பேட்டரோட டீட்டெயில் எந்த மரத்தில் செய்கிறாங்க அந்த மாதிரி டீட்டெயிலாம் நம்மளுக்கு வந்துடும். அதோட பவரு அது எல்லாமே இதில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட இதெல்லாம் சூப்பருங்க. இது வந்து எந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இங்கிலீஷ் வில்லோ பொறுத்த வரைக்கும் 2800 நம்மள்ட்ட இருக்குது. 2800. ஓகே ஓகே. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2800 இருக்குது. எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2900 இருக்குது. 200 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். 100 டிஃப்ரென்ஸ். இந்த இப்போ 2 பிராண்டட் வச்சுருக்கீங்களா வேறு ஏதாவது வச்சுருக்கீங்க? இருக்குண்ணா. எஸ்டி இருக்குது, எம்ஆர்எஃப் இருக்குது, கொக்குபுரா, என்பி எல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பேர். கொக்குபுரா, காக்காப்புறாங்கிறத ப்ரோ சொல்கிறது காமெடியாகவும் இருக்குது. ஓகேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்எஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இங்கிலீஷ் வில்லோ தான். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆர்என்எஸ் வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருக்கோம். ரேருங்களா? இந்தியாவில் கிடைக்கிறது ரேரா? இல்லை இந்த பிராண்டு வந்து அதிகமாக எங்கேயும் கிடைக்காது. எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. அப்போ உங்கள் ஷாப்பில் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். ஓ சூப்பருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கும், ஸ்ட்ரெயிட் கிரெயின்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் ஆர்என்எஸ் பேட் வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் வந்து வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த பேட் வாங்கிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான பேட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் வில்லோ வுட்டுங்களது. ஆமாம். இங்கிலீஷ் வில்லோ வுட்டில் சொல்கிறாங்க. இந்த கடையோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். எல்லாமே அதில் செக் பண்ணுங்கள். எல்லா பேட்டுமே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கடை எப்படி வரணும்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் நம்ம போட்டுறோம். கூகுள் மேப்பில் நம்ம போட்டுறோம். கண்டிப்பாக எல்லாமே செக் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் வேறு எந்த மாதிரி பிராண்டெல்லாம் வச்சுருக்கீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎம் இருக்குது. இது வந்து ஓல்டு பிராண்டு. பிடிஎம் பேட் சொல்லுவாங்க. ஓல்டு பிராண்ட் சொல்லுவாங்க. ஆமாங்க. ஓகே. பிடிஎம் இருக்குது. எஸ்சி. இது பாக்ஸ் பேட்டுங்க. ஓகே. அப்புறம் கிரிக்கெட் ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே க்ளவுஸு, பேடு, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கோம். ஓகேங்க. இது சின்ன பசங்க போகிறது. ஆமாங்க. பேடு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பேடுன்னு சொல்லுவாங்க. டைப் பேடு. இது டைப் பேடு தொடக்கி வச்சுக்கிறது. இது வந்து க்ளவுஸ் இருக்குது. ஓகே ஓகேங்க. பேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. அடல்ட்ஸ். ஓகே. இதுலேயும் எல்லா பிராண்டும் இருக்குது. எஸ்எஸ் இருக்குது, எஸ்ஜி இருக்குது. இதுலேயும் குவாலிட்டியான இந்த பேட்லேயும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பேடு இருக்குதுங்களா? எப்படி எல்லா ரேஞ்ச் பிராண்டு எல்லா ரேஞ்சுக்கும் நீங்கள் அடல்ட்ஸுக்கு எப்படி கொடுக்குறீங்க? கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பேட்டில் எப்படி? அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 800. ஆமாம் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிட்ஸ் வாங்குறவங்க எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் கேட்குறாங்க. ஓகேங்க. குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப குவாலிட்டி கம்மியாலாம் கேட்குறது இல்லை. குழந்தைங்களுக்கும் நீங்கள் 600, 650லேருந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 அந்த ரேஞ்ச் வரும். 1800. ஆமாம். வாவ். அதாவது இந்த ப்ரொஃபஷனலாக விளையாடுவாங்கல்ல, ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே. இந்த லீக் டிவிஷன். இது கலர் இருக்குங்களா இல்லை ஒயிட் மட்டும் இதில்? இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒயிட் மட்டும் தான். ஆமாம். ஒயிட் பாலில் விளையாடும் போது தான் வேறு கலர் வச்சுக்கலாம். ரெட் பால் விளையாடும் போது வந்து ஒயிட் கலர் மட்டும் தான். ஆனால் பால் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒரு கலரை யூஸ் பண்ணுவாங்க. சூப்பருங்க. க்ளவுஸ் எந்த மாதிரி ரேஞ்சில் தந்துட்டுருக்கீங்க நீங்கள்? க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550லேருந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும். 1500 இது. ஓகே. இந்த க்ளவுஸ் இது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லெதரில் வரும். உள்ள லெதரில் கம்ப்ளீட்டாக லெதரில் வரும். ஓகே ஓகே ஓகேங்க. நல்ல ஃபைன் குவாலிட்டியில் இருக்கும். சூப்பராக இருக்குது க்ளவுஸ். டபுள் கலர் இது. நல்ல சேஃப்டியும் இருக்குது. சைடில் பார்த்தீங்க பாருங்களேன், இது பிளான்ச் கலரில் கொடுக்கும், கிரே பிளான்ச்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கருக்கு மட்டும் கோல்டு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஒயிட் கலரு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல சேஃப்டியாகவும் இருக்குது. நம்ம டைப் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நல்லா வெயிட்டாக தூக்குறதுக்கு நல்ல ஃப்ரீயாகவும் இருக்குது. நம்ம பேட்டை பிடிச்சி விளாட்ணும்னு சொன்னால் நம்ம எப்படி வேணாலும் விளாண்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது க்ளவுஸு. ஓகே ஜி. இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வேறு என்ன ஆக்சசரிஸ் இருக்குதுங்களா? வேறு என்ன ஆக்சசரிஸ்? கேப் இருக்குது. ஓகே ஓகே. கூலர்ஸ் இருக்குது. அதாவது வெயிலில் விளையாடும் போது போட்டு. ஓகேங்க. போட்டு பாருங்க. இதை போட்டு விளாட்லாம், நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம வெயிலில் விளாண்டது. அதான் கேப் போட்டுக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளாஸ் போட்டால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா தெரியல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியல, பார்க்க காமெடியாகவும் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த ஒரு டைம் தான் நான் போட்டு பார்க்க முடியாது, நான் போட்டு பார்க்குறேன். வா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நானே சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த கேப்லாம் எப்படி கொடுத்துட்டீங்க ப்ரோ? கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து ஒரு 270 அந்த ரேஞ்சுக்கு தருவோம். இந்தியன் கேப் மாதிரி இருக்குங்களா? ஆமாம். ஓகே ஓகே. இதில் குவாலிட்டி கம்மியாக வேணாலும் 90 ருபீஸில் இருக்குது. 90 ருபீஸ் இதில் கிடைக்கும். இதில் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு 270 300 அந்த ரேஞ்சில் கொடுக்கும். வா சூப்பருங்க. இந்த கிளாஸ்னால் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள்? கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே ரேட் தான். 320 300 அந்த ரேஞ்ச் தான் வரும். அதுலேயும் 2-3 மாடல் இருக்குது. இதுலேயே வந்து குவாலிட்டியானது இருக்கா இல்லை நம்ம ஒரே ரேஞ்ச் மாதிரி தான் கிளாஸ்? நம்மள்ட்ட இப்போதைக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. வேணா பிராண்டட் வேணாலும் ஓஜியில் வாங்கிக்கலாம். இதில் பிராண்டட்? ஆமாங்க, பிராண்டட். ஓகே ஓகே. சூப்பருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு ஷூஸ் தான் மெயினே. ஷூஸ் வந்து காலடி விடாமல் இருக்கிறதுக்காக. கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450லேருந்து 1300 வரைக்கும் கொடுக்குறோம். கிரிக்கெட் ஷூஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் சொல்லுவாங்க. ஸ்பார்டன் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா 1100 அந்த ரேஞ்சிலேருந்து வரும். 1100. இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். வெயிட்லெஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பேக்கில் பார்க்கும்போது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் அந்த கிரிப் கொடுக்காத நம்ம கிரிக்கெட் ஷூ கொடுத்துருக்காங்க. பட்டன் நாங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நான் என்னென்ன ஏதோ நட்டு போட்டு டைப் பண்ணிட்டாங்களே ஷூவில் பண்ணும்போது அந்த மாதிரி தெரியாது. அங்கே வந்து ஃபைபர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபைபராக தானே? ஃபைபர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது பார்த்து சூப்பராக இருக்கும். நம்ம கிரிப்பு நல்லா ஆணி அடிச்ச மாதிரி இருப்பார். அப்போ நம்ம கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் ரன்னிங் தான் முக்கியம். நல்ல கிரிப் கிடைக்கிறதுக்காக நம்ம ஷூ போட்டு நம்ம ப்ளே பண்ணுவாங்க எல்லாருமே. அதுக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த கலரு. இது எத்தனை இந்த ஷூவில் வந்து எத்தனை கலர் நீங்கள் வச்சுருக்கீங்க? இந்த ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் மாதிரி ஷேட். கோல்டன் கலர். ஆமாம், அது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இது இதில் ப்ராடக்ட் பிராண்டட் அதிகமாக. ஆமாம், பிராண்டு நிறைய பிராண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன், இது எஸ்ஜி வரும். ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஏசி சொல்லுவாங்க, ப்ரோ ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஏஏசி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 900க்கு தரும். 900? ஆமாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 600 வரும், ஏஏசின்னு சொல்லுவாங்க. வாவ், கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுடைய நம்ம போட்ட டிஷர்ட் அந்த பேண்ட்டு இதை பார்க்க போகிறோம். இதுவும் திருப்பூர் ஐட்டமாக அதையும் சொல்லாமல் விட்டோம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க் வச்சுருவாங்க. ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம கடைக்காக தனியாக ஒயிட்ஸ் வச்சுருக்கோம். உங்கள் கடைக்கு தனியாக நான் கடையோட நேம் போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. கிரிக்கெட்டர்னு ஒரு பிராண்டில் வந்து நம்ம தனியாக பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்ஜி வந்து பண்ணுறோம். எஸ்டிலேயே வந்து பிராண்டட் பிராண்டட் ஒரு சில வந்து பிராண்டட் கேட்பாங்க. எங்களுக்கு எஸ்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு எஸ்ஜி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பிராண்டட். இது பிராண்டில் வந்து மேஸ் ப்ரோ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்குபுராவில் இருக்குது. கொக்குபுராவில் பார்த்தீங்கன்னா 1600 இருக்கும் ஒரு செட்டு. ஆமாங்க, அதுதான் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா 900 950லேருந்து இருக்குது. ஓகே. இது வந்து நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 600
650 அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது. அந்த ரேஞ்சில் வச்சு. ஆமாம். ஓகே, பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அது அவங்க பிராண்டுங்கிறதுனால அந்த பிராண்டோட ரேட் அவங்க போடுறாங்க. பார்க்க நல்ல கிளாத் சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கையில் நல்ல குவாலிட்டியான கிளாத்து எல்லாமே ஷைனிங்காகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. பொதுவாக கிரிக்கெட் பிளேயர் போடும்போது நல்லா ஷைனிங்காக அந்த வெயிலுக்காக நம்ம போடுவாங்க ஒயிட் இதுங்கிறது. பார்க்க நல்லா ஷைனியாக பிராண்டோட சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க. அவரோட கிளாத்து நல்லா இருக்குது எல்லாமே. ஒயிட் கேப் சொல்லுவாங்க. ஒயிட் கேப்பு, அம்பையர் கேப்பு, பிளேயர் கேப்புன்னு சொல்லுவாங்க. நான் தமிழில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் கேப்பு பாருங்கள். ஒயிட் கேப்பு இதுவும் வச்சுருக்காங்க. இந்த கேப் எந்த ரேஞ்சில் இருந்தது? கேப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 320 அந்த ரேஞ்ச் வரும். ஆமாம். எஸ்ஜி இது வந்து கொஞ்சம் பிராண்டட் எஸ்ஜிங்கிறதுனால அந்த ரேட் வரும். இதுலேயே நம்மளுக்கு அதிக ரேஞ்ச் வேணாலும் இருக்குது, கம்மி ரேட் வேணாலும் வாங்கிக்கலாம். இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆமாங்க. சூப்பருங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து டே பை டே சேனல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் தரோம். 5% தர்றீங்க? வாவ், கொஞ்சம் எச்சாவே கொடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பண்ணுறோம். யாராவது கிரிக்கெட் விளாட்றாங்களோ சரி, நம்ம அக்சசரி வேணும்னு சொல்லி கேரம் போர்டு வேணும், இல்லாட்டி பேட்மிண்டன் பேட்டு வேணும், எது எடுத்தாலும் வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் சொன்னால் அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக 5% டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை யாரும் நழுவ விடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணுறவங்க இந்த பல்லடத்தில் இந்த ஷாப்புக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நான் பார்த்துருக்கீங்க, நீங்கள் 5% வந்து கம்மியாக தரேன்னு சொல்லி பண்ணி கொடுன்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்கவுண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரில் இந்த ஷாப்பில் வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு வந்தால் எக்ஸ்ட்ரா 5% பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை இந்த நழுவ விட்றாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வந்து இப்போ நீங்கள் பல்லடமாக சரி திருப்பூர் இன்னும் பக்கத்துலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வெளியூர் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த பேட்டு வேணும், இத்தனை கேப்பு வேணும், இத்தனை எக்ஸசைஸ் வேணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பெரிய ரேட்டு வர போகிறதில்ல. ஒரு 40 ரூபா 30 ரூபா சேர்ந்து வரும், அவ்வளோதான். நீங்கள் அதிகபட்சமாக கொரியர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் வாங்கினாலும் ஆல் ஓவர் இந்தியா பண்ணி தரீங்களா? சூப்பருங்க. ஒரு பீஸ் வாங்கினாலும் ஒரு பீஸ் எனக்கு இல்லை, ஒரு பேட்டு வேணும், இல்லை ஒரு பேடு வேணும், ஒரு பேக், இந்த ஒரு டிஷர்ட் பேண்டு ஷர்ட்டு வேணும், இல்லை கிளாஸ் வேணும், தொப்பி கட்டாலும் ஒரு பீஸாக இருந்தாலும் கொரியரில் ஸ்பெஷலிட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸோடைய எல்லா திங்ஸையும் காமிச்சிட்டிங்க. கடைசியில் வந்து கிரிக்கெட்டை விளாட்னாலும் சரி, இல்லை டென்னிஸு, இல்லை பேட்மிண்டன் விளாட்னாலும் ஒரு வின்னர்னு இருப்பாங்க, ஒரு ரன்னர் அப்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஷீல்டு கப்பு இல்லை ஷீல்டு கண்டிப்பாக கொடுத்து கௌரவிப்பாங்க. அந்த மாதிரி ஷீல்டு நீங்கள் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே பண்ணுறோம். கராத்தே, ஃபுட்பால் எல்லாத்துக்குமே தனியாக ஷீல்டு பண்ணுறோம். எல்லாமே ஷீல்டு? ஆமாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுறது. கிரிக்கெட்டர் மேலே கிரிக்கெட் பேட்டிங் விளையாடுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஷீல்டு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்லையும் பண்ணுறோம், நம்ம ரீட்டைலும் பண்ணுறோம். இது தனியாக ஒரு பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை 4 பீஸ் 5 பீஸ், அதாவது 4 ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலர் 5 ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஓகேங்க. இது வந்து பியூர் மெட்டல். ஆமாங்க. வா, சூப்பராக இருக்குது பார்க்குறது. நானும் கப்பு வாங்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது நான் கம்மி ரேட்டில் கொடுக்குறோம். கம்மி ரேட்டுங்கும்போது எந்த ரேஞ்சில் தர்றீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் ஒரு 600 500லேருந்தே இருக்குது, 300லேருந்தே இருக்குது மெட்டலில். ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்க. இது தனியாக வாங்கணும்னா தனியாக வாங்கினா 1200. அப்போ இது ஹோல்சேல் இருக்குங்களா? இதுவும் ஹோல்சேல் பண்ணுறோம். சூப்பர், எல்லாம் சூப்பராக வந்து உங்களுக்கு சப்போஸ் இதை விட அதிக பெரிய சைஸில் கப்பு வேணுனாலும் நம்மள்ட்ட இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் இல்லைன்னா கூட நாங்கள் ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டு கப்பு நம்ம ப்ரோ காமிச்சாங்க. இந்த ஒரு மாடல் மட்டும் ஷீல்டு கப் வச்சுக்கிறது இல்லை, நீங்கள் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாமே பார்ப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டைலையும் ஒவ்வொரு மாடல் வச்சுருக்காங்க. எல்லா கப்பும் எல்லா ஷீல்டு கப்பும் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. மொத்தம் வந்து திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பெஸ்ட் அண்ட் சீப்பாக பண்ணி தராங்க. எல்லாமே பேட்டாலும் சரி, இல்லை பேடாக இருந்தாலும் சரி, க்ளவுஸு, பாக்ஸிங் க்ளவுஸு எல்லாமே வந்து பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. வாங்கக்கூடியவங்க எனக்கு திங்ஸ் வேணும், இந்த பொருள் வாங்கினா கண்டிப்பாக நீ எங்கே இருந்தாலும் நான் வெளியூர் வரைக்கும் வேணும்னு சொல்ல நீ கால் பண்ணி எனக்கு இத்தனை பீஸ்னு சொன்னாலும் அந்த கொரியர் ஸ்பெஷலும் வச்சுருக்காங்க. இல்லை நான் பக்கத்தில் திருப்பூர் பக்கத்து ஊர் வந்தாலும் நேராக நீங்கள் வந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து லெஃப்ட்டில் கட் ஆகும். வந்து அந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த கடையோட டீட்டெயில் வந்து கூகுள் மேப்பில் கொடுத்துரும், லொக்கேஷன் நம்ம கூகுள் மேப்பில் கொடுத்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.